குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படணும். அது என்னையா மோதிர கைனா மோதக கை. அப்போ தலையிலே மோதகத்தை ஏந்திய அவனை நினைத்து குட்டி கொண்டால் அவன் காலை நம் மீது வைத்து விட்டான் என்றால் காலம் கூட வரமாட்டான் ஐயா. பொதுவாகவே ஆடி மாதம் என்பதே முன்னோர்களை நாம் நினைத்து மனதார வேண்டி, ஐயா அப்பா அம்மா எனக்கு இந்த உடலை கொடுத்திருக்கீங்க, தாத்தா பாட்டி நீங்கள்லாம் இருக்கிறதே தான் எனக்கு இந்த உருவம் கிடைத்திருக்கிறது என்று மனதார நம்ம வழிபட்டுட்டோம்னா நமக்கு எல்லா நன்மையும் வரும் என்பது சத்தியமான உண்மைங்க. யாரெல்லாம் பெற்றோர்களுக்காக துயரப்பட்டீர்களோ அவர்களுக்கு நான் சொல்கின்றேன், இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு 30 ஆண்டு காலம் அமோகமாக இருக்க போகிறது. உங்க ஜாதகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. பெரிய பெரிய நகரங்களில் நிலம் விலை படபடவென சரியத்துவங்களாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பல இருந்து, எந்த மாசத்துல இருந்து இதெல்லாம்? ஆமா, இந்த அக்டோபர்ல இருந்தே வந்துருமா, படபடன்னு வரும், திடீர்னு வரும். அதாவது யாரும் எதிர்பார்க்காத போது ஓவர் நைட்ல நடக்குதுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. முன்னோர்களை மதிக்காதவர்களுக்கு பெரும் துயரங்கள். ஜகாரணி என்ன பஞ்ச மகாபுருஷ யோகம் இருந்தாலும் சரி, எந்த பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அப்படியே தூக்கி அடிச்சு விட்டுருங்க. புளூட்டோ என்பதை உங்களுக்கு கும்பத்திலே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது யமனை விட ஒரு பவர்ஃபுல்லான கிரகம்னு சொல்லுவாங்க. மீனத்துக்கு வந்துட்டு இருக்கு 12ஆம் இடத்திற்கு. இதெல்லாம் வந்துச்சுன்னா உருட்டி போட்டுருங்க உலகத்தை. ஒரு போன் போட்டு வீட்டுல பெரியவங்க ஏதான ஒரு வாய் வார்த்தை பேசிருந்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்டுருங்க, சாமி விட்டுரும். இல்ல இதுக்கு நான் ஏதாவது பரிகாரம் இருக்கா குருவேன்னா சத்தியமா கிடையாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள். ஐயா வணக்கம். சகோதரி வணக்கம். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து செல்வங்களும் பெருகட்டும். கேள்விகளை தொடரலாம் சகோதரி. ஐயா, மாசம் அமாவாசை வருது. எந்த அமாவாசையா இருந்தாலும் சரி, ஆடியில வர அமாவாசை ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. எல்லா இதுவுமே அன்னைக்கு செய்யறாங்க. சோ ஆடி அமாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்தது? இந்த முறை வர ஆடி அமாவாசைக்கு என்ன சிறப்பு? ஆடி அமாவாசை என்று சொன்னாலே முன்னோர்களுக்கு மிக மிக உகந்த நாள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பொதுவாகவே ஆடி மாதம் என்பதே முன்னோர்களை நாம் நினைத்து மனதார வேண்டி, ஐயா அப்பா அம்மா எனக்கு இந்த உடலை கொடுத்திருக்கீங்க, தாத்தா பாட்டி நீங்கள்லாம் இருக்கிறதே தான் எனக்கு இந்த உருவம் கிடைத்திருக்கிறது என்று மனதார நம்ம வழிபட்டுட்டோம்னா நமக்கு எல்லா நன்மையும் வரும் என்பது சத்தியமான உண்மைங்க. அது இந்த வருடம் என்னன்னா, கேது என்று சொல்லக்கூடியவர் ஞானகாரகன். ஞானகாரகன் என்றால் வாழ்க்கையிலே சோதனைகளை தந்து அந்த சோதனைகள் வழியாக சாதனையை செய்யக்கூடியவர் என்று நாம் கேதுவை சொல்ல வேண்டும். கேது என்றால் எண் 7உடன் தொடர்புடையது. நாம கூட சொல்றோம் இல்லையா, 7 பிறவிக்கும் ஐயா அப்படின்னு, அந்த 7உடன். அப்போ இந்த 7 என்பது பல்வேறு நிலைகளில் சிறப்பு பெற்ற ஒரு நம்பர் தான். அப்போ இந்த கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய மக நட்சத்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த 7 நாட்களில் உலகை படைத்தார்னால படிச்சிருப்போம். எல்லாத்துலயுமே அந்த 7என்ற வார்த்தை அடிக்கடி வரும். 7 வார்த்தைகளை சொன்னார் அப்படின்லாம். அப்போ கேது தன் சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கும் போது மக நட்சத்திரத்துல, இது 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க நடக்கும். அப்ப அந்த காலகட்டத்திலே முன்னோர்களை நினைத்து, சூரியன் என்பதை நாம் தந்தையுடனும், சந்திரன் என்பதை தாயுடனும், ராகு என்பதை தந்தை வழி முன்னோர்களுடனும், கேது என்பதை தாய் வழி முன்னோர்களுடனும் நாம் தொடர்பு படுத்துவோம். அப்போ ராகு என்று சொன்னால் இப்பொழுது தன் சொந்த நட்சத்திரமாக சதயத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சதயம் என்றால் 1000 ஹீலர்ஸ் என்பார்கள், 1000 மருத்துவர்களுக்கு சமமா. அதே போல கேது என்று சொன்னால் தனது மகம் என்று சொல்லுவது மாசி மகம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புடைய நிலை சொல்லக்கூடியதுதான் அந்த மக நட்சத்திரம். மகராசி அப்படின்னு சொல்றோமே அந்த வார்த்தை. இந்த காலகட்டத்திலே பெற்றோர் முன்னோர் வழிபாடு. நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் எங்க போய் நான் வழிபட முடியும் என்று நினைத்தாலும் மனதார இந்த காலகட்டத்திலே தினமும் ஒரு 5 நிமிடம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி விடுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லி விடுங்கள், முன்னோர்களை மனதார ஒரு நிமிடம் வாழ்த்துங்க. ஆடி மாசத்துல பொதுவாவே சிலருக்கு ஒரு குறை இருக்கும். ஐயா எங்க அம்மா அப்பா எனக்கு கடனை மட்டும்தான் வச்சுட்டு போயிட்டாங்க, ஐயா என்கிட்ட ஒரு பெரிய செல்வ நிலை இல்லை
இதற்கெல்லாம் எங்க அந்த காலத்திலேயே இந்த ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கலாங்க, ஒரு பிசினஸ்ல லாஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா கடைசி காலத்துல உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள், அதற்காக நான் கடன் வாங்கி செலவு செய்தேன் என்று வருந்துபவர்கள் எல்லாம் இருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் பெற்றோர்களுக்காக துயரப்பட்டீர்களோ அவர்களுக்கு நான் சொல்கின்றேன், இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு 30 ஆண்டு காலம் அமோகமாக இருக்க போகிறது. காரணம் என்னன்னா, இதுவரையும் நடந்தது ராகுவின் ஆதிக்கம், இனி வரக்கூடிய 30 ஆண்டுகள் கேதுவின் ஆதிக்கம். யாரெல்லாம் பெரியவர்களை, பெற்றோர்களை, வாயில்லா ஜீவன்களை மதிக்கிறார்களோ அவர்களை இந்த 30 ஆண்டு காலம் மதிக்கப் போகிறது, வாழ்க்கையில் உயர்த்த போகிறது. உங்க ஜாதகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. ஏன்னா இது நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ என்று 3 கிரகங்களை சொல்லுவார்கள். நிறைய பேர் இங்க அதை பயன்படுத்துவது கிடையாது. எப்பொழுதுமே இந்த சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடியவன் நெப்டியூன் என்ற கிரகத்துடன் இணைகிறானோ அது இப்பொழுது அந்த சேர்க்கை நடைபெறப் போகிறது. அவ்வாறு நடைபெறும் காலத்திலே பெற்றோரை மதித்தவர்கள் வாழ்க்கையிலே அதுல இருந்து ஒரு 30 ஆண்டு காலம் ஒரு பெரிய லிப்ட கொடுத்துருங்க. அதனால இந்த காலகட்டத்தில் ஏதேனும் மனக்கசப்பு உங்க பெற்றோர்கள் கிட்ட இருந்தா போன் பண்ணி மன்னிப்பு கேட்டுருங்க. தெரியாம பேசிட்டோம்பா, தெரியாம பேசிட்டோமான்னு முதியோர் இல்லங்களில் சென்று உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். சனீஸ்வரர் என்பவர் முதுமையை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதை நமக்கு ஒரு புரிதல் வேண்டும். சரி, இப்ப மதிச்சவங்களுக்கு எல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க, பெரியவங்களை மதிச்சவங்க, வாயில்லா ஜீவன்கிட்ட இதுவா இருந்தவங்க, அவங்களுக்கு எல்லாம் அடுத்த 30 வருஷம் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்றீங்க. கொடுத்துருங்க, ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி. ஓகே, இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருந்திருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றது? எங்கே தேடுவேன், அவ்வளவுதாங்க. பணத்தை எங்கே தேடுவேன்னு உருட்டி போட்டுரும். நான் சொல்றேன் இல்லையா, எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த 30 ஆண்டு காலம் முன்னோர்களை மதிக்காதவர்களுக்கு பெரும் துயரங்கள். ஜகாரமி என்ன பஞ்ச மகாபுருஷ யோகம் இருந்தாலும் சரி, எந்த பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அப்படியே தூக்கி அடிச்சு விட்டுருங்க. இது என்னன்னா, யுரேனஸ் என்று சொல்லக்கூடியது தற்பொழுது மிதுனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம். இது ஒரு பெரிய ஒரு நிலைப்பாட்டை மிதுனத்திலே உணர்த்தி கொண்டிருக்கிறது. என்னன்னா, ஐடி செக்டாரிலே பெரும் ஆட்டங்கள், தள்ளாட்டங்கள் துவங்கக்கூடிய காலகட்டம். ஒண்ணு, பெரிய பெரிய நகரங்களில் நிலம் விலை படபடவென சரிய துவங்கலாம், ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பல இருந்து, எந்த மாசத்துல இருந்து இதெல்லாம்? ஆமா, இந்த அக்டோபர்ல இருந்து வந்துருமா, படபடன்னு வரும், திடீர்னு வரும். அதாவது யாரும் எதிர்பார்க்காத போது ஓவர் நைட்ல நடக்குதுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. குழந்தைகளுக்கு முன்னோர்களை மதிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி விடுங்கள். கடந்த 30 ஆண்டுகளாக இந்த நெப்டியூன் கிரகம் என்று சொல்லக்கூடியது, இதெல்லாம் வெளிவட்டார கிரகங்கள், மீனத்திலே இருந்த பொழுது பெரியவர்களை மதிக்கும் பண்பு குழந்தைகளிடம் இருந்திருக்காது, சொல்லித்தர தவறி இருப்பார்கள். அவ்வாறு இனிமேல் செய்யாதீர்கள். குழந்தைகளிடம் இது உங்க பாட்டி தாத்தா, இது வயசுல பெரியவங்க, இவங்களை மதிக்கணும், வாயில்லா ஜீவன்களை மதிக்கணும். ஏன்னா இது பரிகாரம்னா இதெல்லாம் பரிகாரத்துக்கு கட்டுப்படாது. புளூட்டோ என்பதை உங்களுக்கு கும்பத்திலே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது யமனை விட ஒரு பவர்ஃபுல்லான கிரகம்னு சொல்லுவாங்க. மீனத்துக்கு வந்துட்டு இருக்கு 12ஆம் இடத்திற்கு. இதெல்லாம் வந்துச்சுன்னா உருட்டி போட்டுருங்க உலகத்தை. நான் சொல்றது, இந்த காலகட்டத்தில் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், முன்னோர்களை வீட்டுல படம் வச்சு விபூதி பூசி திருநீர் காட்டி உதுபத்தி காட்டுறது அதெல்லாம் நம்ம திருப்திக்கு. உண்மையான வழிபாடுன்னா அவங்க வாழற காலகட்டத்துல அவங்க மதிக்கிறது. ஐயா தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க, வாழும்போது நான் சரியா மதிக்கல அப்படின்னு சிலர் கேட்கிறவங்க பயப்படுவீங்க. இன்னும் ஒண்ணும் இல்லைங்க, முதியோர் இல்லத்துக்கு செல்லுங்கள், அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து விடுங்கள். ஒரு போன் போட்டு வீட்டுல பெரியவங்க ஏதான ஒரு வாய் வார்த்தை பேசிருந்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்டுருங்க, சாமி விட்டுரும். இல்ல இதுக்கு நான் ஏதாவது பரிகாரம் இருக்கா குருவேனா, சத்தியமா கிடையாது. ஓகே, இப்ப இந்த ஆடி அமாவாசை இருக்கு இல்லையா, அந்த வழிபாட்டு இதை சொல்லுங்க. சக்தி வாய்ந்ததை சொல்றீங்க, இந்த தடவை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததை சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அன்றைய தினம் என்ன பண்ணணும்? ஆமா, இந்த ஆடி அமாவாசைக்கு நான் ஒண்ணு சொல்றேன்மா. எங்க வெளிநாட்டுல இருந்தீங்கன்னாலும் சரி, முன்னாடியே ஏதான ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கோ ஆர்பனேஜுக்கோ இல்லைன்னா மாற்றுத்திறன் படைத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது அவங்க வாழ்வியலை முன்னேற்ற முடியுமா என்றோ, இல்லை என்று சொன்னால் கல்விக்கோ உதவி விடுங்கள். உலகம் போக போற போக்கு சரி கிடையாது.
ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் முதல் வாரங்களிலே அமெரிக்க அதிபருடைய உடல் நலன், அவருடைய பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டிய கிரக அமைப்பு. ஏன்னா விருச்சிக ராசி. அதே போல நம் தேச தலைவர்களும் அவர்கள் உடல் நலனிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இது. போக போற சூழல். ஐரோப்பாவிலே ரஷ்யா உக்ரைனிடம் அமைதி பேச்சுவார்த்தைகள் தோன்றினாலும் அங்கே பல நிலை மாற்றங்கள். ஐரோப்பாவின் பொருளாதாரம் தள்ளாடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் படபடவென காணலாம். 2028 மேற்கு பிறகு உலகத்திலே நடக்கும் பொருளாதார சரிவுகளை கண்டு ஐயா இவர் பேச்சு அப்பவே கேட்டிருக்கலாமேன்னு தோணும். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம பல்வேறு இதுல கூட படிச்சிருப்போம். விவிலியத்துல ட்ரிபுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, 40 days 40 nights. இதெல்லாம் உண்மையான சத்தியமான உண்மை. இதெல்லாம் இறைவன் என்ற ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கிறார்மா. எல்லா மதத்திலும் சொல்வது அது உண்மைதான். அந்த பெரிய ஒரு சக்தி நமக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. நாம ஏதோ தெரியாம சேட்டை பண்ணிடுறோம். அப்புறம் கடவுள் எப்படி நமக்கு உதவுவார்னு எதிர்பார்க்க முடியும்? இப்ப நடந்தது என்னன்னா, ஒரு இயற்கையிலே சில விஷயங்களை நாம் ட்ரிகர் செய்து விட்டோம். கலெக்டிவ் கர்மான்னு சொல்லுவாங்க. மேலது கீழாகவும் கீழது மேலாகவும் மாறப்போகிற காலகட்டம். பெரும் செல்வந்தர்கள் ஓடேந்தி தெரியக்கூடிய காலகட்டங்களை இந்த புவியிலே காணக்கூடிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது என்பதே சுகன் வாக்கு. ஏனென்றால் பெரும் செல்வந்தர்களுக்கு இந்த நிலைமை சொல்றீங்க நீங்க. ஆனால் சராசரியாக இருப்பவர்கள் உயரவும் வாய்ப்புள்ளது என்றே சொல்கிறார். யார் யாரெல்லாம் பெற்றோர்களை மதிக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி செய்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் மனித நேயத்துடன் மற்றவர்களுடன் பழகுகிறீர்களோ, அவர்களுக்கு இந்த 30 ஆண்டு காலம் பெரும் உயர்வை தரும். ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் என்று நான் சொல்லுவேன் சில சமயங்களிலே. அது போல ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். போன தேர்தல் போது சொன்னேன் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். அது போல நான் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ, யார் யாரெல்லாம் வீட்டுல கணவன் மனைவி மகிழ்ச்சியாக சண்டை போட்டு ட்ரை பண்றீங்களோ, நல்லதுதான் நடக்கும். ஆனால் யார் யாரெல்லாம் வேண்டுமென்றே முதியவர்களை இம்சிக்கிறார்களோ, குழந்தைகளை இம்சிக்கிறார்களோ, பிராணிகளை இம்சிக்கிறார்களோ, அவர்களுக்கு இறைவன் எப்படி கருணை காட்டுவான்? அது நாம் அவன்கிட்ட போய் கேட்க முடியாது இல்லையா? பரிகாரம் என்பதை ஒரு அளவுக்குத்தான். பரிகாரம் என்பதும் ஒரு அளவுக்கு மேல் அவனிடம் நாம் செயற்கையாக சலுகைகளை கேட்டால் அது பரிகாசமாகிவிடும். அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாசம்னு உணர்ந்துக்கோங்க. அப்போ சிலர் வீட்டுல என்னன்னா, ஒரு உறவினர் ஏழையா இருப்பாங்க, அவங்க வீட்டுல குழந்தைக்கு வசதி இருக்காது, அவங்க கிட்ட பேசுறது கூட இவங்க தவிர்ப்பாங்க. அதெல்லாம் தப்பு. உங்களுக்கு அவங்க உறவினரா கடவுள் அனுப்பி இருக்கான்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு. இவன் வெளிநாட்டுல இருப்பான், சார் எனக்கு என் அண்ணன் தம்பி எல்லாம் அந்த சொத்துல பங்கு கேட்கணும் சார், அதெல்லாம் எனக்கே வந்துடுங்க சார், நான் தான் சார் இந்த வீட்டுக்கு நிறைய செஞ்சிருக்கேன்னுவான். நீ எல்லாம் செய்யலப்பா, இறைவன் செய்திருக்கிறான், உன்னை வைத்து செய்ய வைத்திருக்கிறான். என்னைக்கு மேற்கத்திய நாட்டை சரிய வச்சு திருப்பி இங்க உன்னை திருப்பி அனுப்பணும்னு அவனுக்கு தெரியும், இங்க இருக்கிறவனை உயர்த்தணும்னு அவனுக்கு தெரியும். இதெல்லாம் நான் சொல்றது 2029 இந்த வார்த்தையோட வலி வேதனைகளுக்கான விஷயங்கள் புரிய துவங்கும். ஐயா நான் எத்தனையோ தான தர்மம் செய்திருக்கிறேன், நீ எங்க செஞ்ச? கடவுள் உன்னை செய்ய வச்சான், அவன் கொடுக்கறத நம்ம பகிர்ந்துக்கிறோம். இந்த உடம்புல ஒரு அணு இருக்கிறது என்று சொன்னால் அது 13.8 பில்லியன் வருடங்கள் பழமையானது. ஒவ்வொரு பொருளும் இந்த உடம்பிலே இறைவன் தந்த கருணை, இறைவன் போட்ட பிச்சை. இதை உணர்த்துவதுதான் ஆடி மாசம். நாம் அதை உணர துவங்கி விட்டால், உள்ளார்ந்து நாம் அறிய துவங்கி விட்டால் வாழ்க்கையிலே வளம் வந்துவிடும். ஆனால் சிலர் அதை ஏற்க மறுக்கிறார்கள். ஐயா இந்த குடும்பத்துக்கே நான் தாயா செஞ்சேன், என் பிரதர்ஸ் ஒன்னும் செய்யறது இல்ல. எங்கேயா செய்யறது இல்ல? நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒருவன் தான் செய்கிறான், இறைவன் மட்டும்தான். நம் வேலை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பது என்று வாழ்ந்தவர்கள் எல்லாம் இனி வரும் காலத்திலே பாக்கியவான். அதே மாதிரி ஆடி மாசம் அம்மன் தான் வழிபாடு அப்படின்றது பரவலா பேசுறோம். ஆனா அம்மன் வழிபாட்டை விட கணபதி வழிபாடு முக்கியம்னு சொல்றாங்களே ஆடி மாசம், அது எப்படியா? காரணம் என்னன்னா, பராசக்தி வேறு கிடையாது, கணபதி வேறு கிடையாது. ரெண்டு பேருமே பரம கருணை. அதாவது தாயினும் சால பறிந்து தயாபர தத்துவன்னு சொல்லுவாங்களே, அந்த விநாயகனை யோசித்து பாருங்களேன். உலகம் தன்னுக்கு ஒரு ஞானக்கண் வர வேண்டும் என்பதனாலே தன் தந்தத்தை ஒடித்து எழுதுகின்றான். யோசிச்சு பாருங்க, ஒரு யானைக்கு அழகு என்ன? அந்த தந்தம். அந்த தந்தத்தை ஒடித்து நமக்கு வியாசர் உலகத்திற்கு ஞானத்தை வழங்க வேண்டும் என்ற பொழுது அதை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். மேலும் யோசித்து பாருங்கள், அவருக்கு ஏன் தொப்ப வயிறு வருதுன்னா அனலாசுரன் என்று ஒருவன். இப்ப எல்நினோ பத்தி பேசுறோம். அப்ப இந்த அனலாசுரன் சொல்கிறான்,
விநாயகா, மக்கள் எல்லாம் இயற்கையை அழித்து விட்டார்கள், உண்மையில தவறு கிடையாது, மக்கள் இயற்கையை அழித்து விட்டார்கள், இவர்களை நான் தண்டிக்க வேண்டும் என்று நிற்கின்றான். அப்பொழுது சொன்னார், நான் எனக்குள்ள வந்துரு. அப்ப அனலாசுரன் சொன்னான், நான் வந்து விட்டால் உங்களுக்கு வயிறு பெருத்து விடும். என்ன விநாயகா, அழகிய தோற்றத்தில் இருக்கத்தானே விரும்புவார்கள், மக்களை காப்பாற்றுவதற்காக எனக்கு தொப்பை விழுந்தாலும் பரவாயில்லைன்றதுதான் அந்த கணபதியோட தத்துவம். அப்போ யோசித்து பாருங்கள், தன் அழகான உருவத்தை கூட அதற்காக நான் சற்று மாற்றிக்கொள்கிறேன் என்கிறார் விநாயகர். மீண்டும் வருகிறார், தந்தை ஒரு தவறை செய்து விடுகிறார், அதெல்லாம் ஓமை கதை. நம்ம அப்பா 2 திட்டத்தினால அப்படின்றோம். ஆனா அவர் உடனே என்ன பண்ணார், பரவாயில்லை, தலையை மாற்றிக் கொள்கிறார். நம் தலைவிதியை மாற்றுவதற்காக நம்ம கேட்டுக்கணும். அதே போல அவர் சிறிய கண்களாலே உன்னிப்பாக ஒரு செயலை கவனிக்கிறார். நாம எங்க இதை போக்கஸ் பண்றோம், நமக்கு ஒரு நேரத்துல 11,000 மில்லியன் டேட்டா உள்ள போகுது, அதுல 40-50 டேட்டாவை தான் ப்ராசஸ் பண்றோம். அதுல காதுகள் என்பது எப்பொழுதும் தெளிவுடையவையாக இருக்கிறது. யானையோட காது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், தேவையானதை கேட்குது, தேவையில்லாததை க்ளோஸ் பண்ணிடுது. தும்பிக்கை மூச்சு பயிற்சி என்பதையும் வலியுறுத்துகிறார். விநாயகர் வாகனம் என்ன, எலி வாகனம். டிஎன்ஏ மனுஷனுக்கும் எலிக்கும் தான் அதிக தொடர்புன்றான். அதனாலதான் ஐரோப்பால நம்ம டிஎன்ஏ ஆராய்ச்சி மையத்துல எலியோட படத்தை வைத்திருக்கிறான். இத்தனையும் விநாயகன் அறிவுறுத்தக்கூடியவன். அதுவும் அவனுடைய வழிபாட்டுக்கு பயன்படக்கூடிய மோதகம் என்பது வேக வைத்த பொருள், அதாவது ஆரோக்கியமான அருகம்புல், வேக வைத்த பொருள், அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை உணர்த்தக்கூடியவர் விநாயகர். விநாயகரிலே 32 வகை விநாயகர்கள் உண்டு. நமக்கு 32 பல்லு, அந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே. இந்த நேரத்திலே எளிமையாக வழிபட வேண்டும். நான் சொல்வதை போல உலகம் ஒரு இக்கட்டான சூழலிலே சென்று கொண்டிருக்கிறது. மஞ்சளை வைத்தாலும் வருவார், மனதிலே வைத்தாலும் வருவார். இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களா, ஓம் கம் கணபதியே நமகான்னு சொல்றீங்களா, கட்டாயம் வருவான் அப்பன் கணபதி. அப்போ எளிய ஒரு மந்திரத்தை சொல்லி தருகிறேன். ஓம் ஆதி மூல பரம குருவே நம் நம் திரி கணபதி, சகல லோகமும் சகல ஜனனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆகச் சிவா. அந்த இறைவன் நம் வசம் ஆகிவிட்டான் என்று சொன்னால், நம்ம ஒரு பழமொழி உண்டு, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படும். அது என்னையா மோதிர கைனா, மோதக கை. அப்போ தலையிலே மோதகத்தை ஏந்திய அவனை நினைத்து குட்டி கொண்டால் அவன் காலை நம் மீது வைத்து விட்டான் என்றால் காலம் கூட வரமாட்டான் ஐயா. அதனால அந்த காலண்டர் கூட கால் அண்டரிலே நின்று விடும். சிவபெருமான் நமக்கு அனுகிரகம் செய்து விடுவான், வாழ்க்கை வளம் பெற்றுவிடும் என்பதை சூட்சுமமாக உணர்த்தக்கூடிய வகையிலே விநாயகன் இருக்கின்றான். அதனால விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவெல்லாம், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம்னா. அப்போ விண்ணுக்கும் மண்ணுக்கும் மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவன்தான் நாதன். நாகத்தை அணிந்திருக்கிறான் என்றார்கள். இந்த நாகம் என்பது ஞானத்தை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே, இடகலை பிங்களை சுழுமனை என்று சொல்லக்கூடிய வகையிலே இருபுறமும் சித்தி புத்தி இரண்டும் அருளக்கூடியவன். சிவசிவா என்றால் வசப்படக்கூடியவன். வந்துட்டான், இனி நல்லாதான் இருப்பீங்க. சோ இந்த ஆடிக்கு கணபதியை முக்கியமா வழிபடணும். ஆஸ் யூஷுவல் நம்ம கும்பிடுற மாதிரி அம்மன் வழிபாடு செய்யணும். முதியவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் நல்ல இது செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சோம்னா இந்த ஆடி மாதம் நல்ல விதமா போய் நல்ல பலன்கள் கொடுக்கும். கட்டாயமா பெரியோரை மதிப்போம், முதியோரை மதிப்போம், வாயில்லா பிராணிகளை மதிப்போம், வளம் பெருக காண்போம். நன்றி ஐயா.